இன்றைய செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டெலிகேஷன்ஸ் ரீச் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு இன்ஸ்பெக்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்களோட டெலிகேட்ஸ் அஃபிஷியல்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. எங்கே அதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இதில் வந்து 40 டெலிகேட்ஸ் வந்து இதில் வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாங்க. எங்கன்னா கிஷ்த்வார் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது எங்கன்னா இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக். இங்கே தான் பாகிஸ்தானும் இந்தியா ரெண்டு பேருமே மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் ப்ராஜெக்ட் இன் செனாப் வேலி. செனாப்னு நம்மளுக்கு ஒரு ரிவர் இருக்குது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அது இண்டஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரிவர் தான். அதை ஒட்டியே அந்த வேலையில் ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த டெலிகேட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ மோர் தென் 5 years டிஸ்பியூட், ஃபர்ஸ்ட் டைம் விசிட் டு இந்தியா. இது 5 வருஷமாக இந்த டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெகோஷியேஷன் டாக்ஸ் போயிட்டுருக்கு. நெகோஷியேஷன் டாக்ஸ்னால் அவங்களுக்கு என்ன தேவையோ இவங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்க சொல்லுவாங்க. அதை ரெண்டையும் சரி பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது தான் நெகோசியேஷன் டாக்னு சொல்லுவாங்க. 5 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வராங்க. இந்த ட்ரீட்டி வந்து 1960 இந்த ட்ரீட்டி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெகோஷியேஷன் டாக்ஸ்க்கு யார் வந்து நடுவராக இருந்து பண்ணாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் தான். இது வந்து ஆஃப்டர் 9 yearsக்கு அப்புறம் தான் இந்த IWT வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த நெகோஷியேஷன் போயிட்டே இருந்து 9 yearsக்கு அப்புறம் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபார் கோஆப்ரேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வாட்டர் யூஸ். ரெண்டு கண்ட்ரி வாட்டர் யூஸ்க்காக தான் இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெலிகேட்ஸ் விசிட்டட் நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ். பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய டெலிகேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸை விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்னால் வந்து தண்ணியால் உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். இதில் எவ்வளோ நீங்கள் பவர் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா 85 மெகாவாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. அது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா தரப்ஷாலா அப்படிங்கிறது அந்த டேம்கிட்ட போய் அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்சோ விசிட்டட் 1000 மெகாவாட் பாகல்துல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். பாகல்துல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து மருசூதர் ட்ரிபியூட்டரி ஆஃப் செனாபோட ஒரு கிளை தான் இந்த மருசூதர் அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் இந்த பாகல்துல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து 1000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அங்கே போய் அஃபிஷியல்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே மட்டும் இல்லை, கிஷ்த்வார் அப்படிங்கிற இடத்துக்கு போயும் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கிற இடத்துலையும் போய் விசிட் பண்ணியிருக்காங்க.